சம்பா கோதுமை உப்புமா செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஆனியனை நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வதங்கட்டும். வேர்க்கடலை வேணுன்னா போட்டுக்கோங்க, ஒரு கப்பு நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் சம்பா கோதுமையை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப்புக்கு 1 கப் தண்ணி விடணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டை போட்டு மூடிடுங்க. 2 விசில் விட்டு இறக்கி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான சம்பா கோதுமை உப்புமா ரெடி. நல்ல தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சுவையோ சுவை.